ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிளேட் சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 மணி நேரம் ஊற வச்சிருந்த பட்டாணியில் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனது கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக பட்டாணி வேக வச்சு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ தண்ணி ஆட் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சைடில் பருப்பு வடை சுட்டு எடுத்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணியிருந்த சுண்டல் மேலே பருப்பு வடை, மறுபடியும் சுண்டல் ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான பிளேட் சுண்டல் ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.